அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எல்லா கேள்வியுமே பார்த்தோம்னா எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். சரிங்களா? ஸோ என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை மாநில திட்ட ஆணையம் வந்து தயாரித்திருக்காங்க. சரியா? Tamil contributed 9.21% to the national GDP in 2023-24. 2023-24 ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 9.21% பங்களித்தது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் தான், செகண்ட் ஒன்னு கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு achieved a nominal growth rate of 13.71% and a real growth rate of 8.33% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நாமினல் growth வந்து 13.71 கரெக்ட் தான். ரியல் growthங்கிறது 8.33%. எப்போ அப்படின்னா 2023-24 தான். சரிங்களா? ஸோ இதுவுமே கரெக்ட் தான். மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்ட் இன் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட். பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு நாட்டிலேயே 3வது இடத்தில் உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் குஜராத், அடுத்தது மகாராஷ்டிரா எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா, அடுத்தது தான் தமிழ்நாடு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு நாட்டிலேயே 4வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜா 2.78 lakh அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே பார்த்தோம்னா 4th வந்து நம்பர் இருக்கும். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் அசர்ஷன் ரீசன்ல வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு is expected to see a gradual decline in its working age population from 66.4% in 2021 to 63.6% by 2036. அதாவது கூற்று என்னன்னா, தமிழ்நாட்டின் வேலை செய்யும் வயது மக்கள் தொகை 2021 ஆண்டில் 66.4% இருந்து 2036 ஆண்டில் 63.6% படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், ஓகேங்களா, இந்த 15 to 60 வரைக்கும் இருக்காங்க இல்லையா, இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக போகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அசர்ஷன்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, ரீசன் பார்த்தோம்னா தமிழ்நாடு விட்னஸிங் டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம யங்கஸ்ட் ஸ்டேட்டா இருந்தோம் ஒரு காலகட்டத்தில், இப்போ ஓல்டு ஸ்டேட்டா நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாடோட மொத்த மக்கள் தொகை பார்த்தோம்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகுது. 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக போறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஓகேவா? அப்ப கிராஜுவலா டிக்ளைன் ஆகும். சரிங்களா? பாப்புலேஷன் கம்மியாகிறதுனால இது நடக்குது. சரியா? இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு டெமோகிராபிக் டிரான்சிஷனை மட்டுமே எடுத்துட்டு வரல, எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷனையும் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத நமக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்லியிருப்பாங்க. டெமோகிராபிக் டிரான்சிஷன் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனை எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நோக்கி டிரான்சிஷன் ஆயிட்டோம். முன்னாடிலாம் வந்து டெங்கு, மலேரியா அந்த மாதிரி நோய் தொற்றுகள் அதிகமா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா பிபி, ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதுதான் எபிடெமியோலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது மறுபடியும் எக்கனாமிக் சர்வே வச்சு between 2005 to 2022-23 தமிழ்நாடு's poverty rate decreased significantly from 36.54% to just 1.43% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட பாவர்ட்டி வறுமை விகிதம் அப்படிங்கிறது 36% இருந்து 1.43% குறைந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு's average inflation of 5.7% was higher than India's inflation of 4.85% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடோட இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது இந்தியாவோட பணவீக்கத்தோடைய விட அதிகமா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு செக் வைப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல இப்படியே தான் கேட்பாங்க. சரியா? ஹையர் தேன்ங்கிறத லோயர் தேன் கொடுக்கலாம். ஓகே? ஆனா ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட் படி பார்த்தோம்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை விட தமிழ்நாடோட இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சரியா? அப்ப ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா அக்ரிகல்ச்சர் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எம்ப்ளாய்
41% ஆஃப் ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள்ல 41.1% மக்கள் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் அதாவது விவசாயம் மற்றும் அதை சார்ந்த வேலைகள்ல தான் இருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, தமிழ்நாடு ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேன். அதாவது எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறனில், ப்ரொடக்ஷன் இல்ல ப்ரொடக்டிவிட்டியில, ஓகே, உற்பத்தியில இல்ல உற்பத்தி திறன்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடு ரேங்க்டு செகண்ட் இன் மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர்ட் இன் பேடி ப்ரொடக்டிவிட்டி. எல்லாமே உற்பத்தி திறனை பத்தி தான் பேசியிருப்பாங்க. சரியா, மக்காச்சோள உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு 2வது இடம், நெல் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரியா, அப்ப 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாமே எக்கனாமிக் சர்வேல இருந்து வந்திருக்கு. கண்டிப்பா எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.